காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. திரு விஜயோடைய தந்தை திரு எஸ் ஏ சந்திரசேகரை நீங்க சந்திச்சீங்க, என்ன காரணம்? நீங்க எஸ்ஏசி சந்திச்சது நல்லதா கெட்டதான்னு பின்னாலதான் தெரியுமா? அதுக்கு நாம பொறுப்பு இல்ல, நம்ம வேற ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குதுன்னு அர்த்தம். நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்க. இல்ல, நீங்க விஜய்க்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை உங்க கேள்வியில இருந்து வரதான் பாக்குறேன். எப்படின்னா, அவர்கள் பலமாக இல்லைன்னா கேட்பீங்களா? இதே விஜய் பலமா இல்லைன்னு வச்சுங்க, அவங்க அப்பா கூட நான் ஒரு வாரம் தங்கி இருந்தாலும் அதை பத்தி நீங்க கேட்க போறதில்லை. விஜய் பலமாக இருப்பதால் தான் இந்த சந்திப்பு கூட ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதே நேரத்தில் இப்ப ரொம்ப பாசமா பழகிறாங்கிறது சொன்னார். அது எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம வேண்டியவங்க வீட்டுல எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. விஜய் ஒரு வளர்ந்து வரும் சக்தி தான் இன்னும் நம்புறீங்களா? இன்னும் இல்ல, இன்றல்ல, என்றும் நம்புறேன். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் கட்சி வளர்கிறதா? காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா? பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு திருச்சி வேலுச்சாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு திருச்சி வேலுச்சாமி. வணக்கம். திரு விஜயோடைய தந்தை திரு எஸ் ஏ சந்திரசேகரை நீங்க சந்திச்சீங்க, என்ன காரணம்? உங்களை கூட இப்ப நான் சந்திக்கிறேன். எனக்கு பேட்டிக்கு வந்திருக்கீங்க. பேட்டி இல்லாமல் கூட சந்திச்சது இல்லையா? உங்களை சந்திக்கலாம். நீங்க எனக்கு நண்பர், அதனால பார்ப்பதோ பேசுவதோ பொது இடத்துல பார்த்தா ஒரு காஃபி சாப்பிடுவதோ இது இயற்கை தானே. அதே போல அவர் என்னை விட வயதில் மூத்தவர், ஆனாலும் பல ஆண்டுகளாக அவரிடம் நெருக்கமாக பழகியிருக்கிறேன். அவரை சந்திப்பது ஒன்றும் பெரிய பிரச்சனை அல்ல. என்ன பேசுறீங்க? என்ன பேசணும்? நான் அவர் பேசுறது உங்கள்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? ஊருக்கு எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க, மக்களுக்கு தெரியட்டும். மக்களுக்கு தெரிய வேண்டியது மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க என்ன சொல்ல முடியும் அதை சொல்லுங்க. அதை சொல்ல முடிஞ்சதான் சொல்றேன். அவரை சந்திச்சேன், பேசினேன், அதை சொல்லலாம். ஏன்னா ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் பரபரப்பு என்பது வேறு. நீங்க எல்லா தனி மனிதர்கள் எல்லாரையும் பற்றியுமே பரபரப்பாக தான் இருக்கும் நீங்களா நினைச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. என் மீது அன்பு கொண்டவர், அவர் மீது எனக்கு மரியாதை உண்டு. அப்படிப்பட்டவரை சந்திக்கிறேன். சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம். வரும்போது காரில் தனிமையாக தான் பேசிட்டு வர்றோம், அது வேற. அதுக்காக ஏதோ திட்டம் போட்டு தான் போகிறோங்கிறது அல்ல. பட் ஏதோ திட்டம் இருக்குல்ல? திட்டம் இருக்கத்தான் செய்யலை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில திட்டங்கள் உங்களை அறியாமலே வரும். இது என்ன திட்டம்னு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லிடுவேனே. உங்களுக்கு தெரிஞ்சது? எனக்கு தெரியலையே என்ன திட்டம் நோக்கி போகிறோன்னு தெரியல. அதாவது சிலப்பதிகாரம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. கோவலனும் கண்ணகியும் மதுரை எம்பதிக்குள்ளே போவான். போகும்போது அந்த கோட்டையில் பறக்கிற கொடி, அதை இளங்கோடிகள் சொல்கிறான், கோவலா வராதே வராதேன்னு சொல்கிற மாதிரி இருக்கான். சொல்லிட்டு அவனுடைய கருத்தை சொல்லுவான் இளங்கோடிகள். அவன் என்ன செய்வான்? ஊழ்வினை உறுத்துதும்னு. நாம் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் நம்மை கடந்து ஊழ்வினை நம்ம ஏதாவது ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. அது நல்லதா கெடுதலான்னு பின்னால தான் தெரிய முடியும், முன்கூட்டியே முடிவு செய்ய முடியாது. நீங்கள் எஸ்ஐசி சந்திச்சது நல்லதா கெட்டதான்னு பின்னால தான் தெரியுமா? அதை சந்திச்சது சாதாரண சந்திப்புங்க. அதுக்கு பின்னால் வேற ஏதாவது உருவானால் அதுக்கு நாம பொறுப்பு இல்லை, நம்ம வேற ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்குதுன்னு அர்த்தம். விஜய் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் தலைவராக முன்னேறி வருகிறார், அதுல சந்தேகம் இல்லை. அவருடைய தந்தைக்கும் அதில் பங்கு இருப்பது போல் தெரிகிறது. ஏங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நீங்க வந்தீங்க, நீங்க தமிழ்நாடு முழுக்க, அதாவது தமிழர்கள் எல்லாருக்கும் தெரியுது, ஒரு பெரிய ஊடகவியலாளர். நீங்களே தமிழ்நாட்டில் இத்தனை தலைவர்கள் இருக்காங்க, இத்தனை கட்சி இருக்கு, ஆனாலும் விஜய் பற்றியே திரும்பி திரும்பி கேட்கிற போது அப்போ அவர் வளர்ந்துருக்கிறாருக்கு, அதுவே அடையாளம் தானே. நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்க. இல்ல, நீங்க விஜய்க்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை உங்க கேள்வியிலிருந்து வரதான் பாக்குறேன். எப்படின்னா, அவர்கள் பலமாக இல்லைன்னா கேட்பீங்களா? இதே விஜய் பலமா இல்லைன்னு வச்சுங்க, அவங்க அப்பா கூட நான் ஒரு வாரம் தங்கி இருந்தாலும் அதை பத்தி நீங்க கேட்க போறதில்லை. விஜய் பலமாக இருப்பதால் தான் இந்த சந்திப்பு கூட ஒரு முக்கியத்துவம் வருது. என்ன பேசுனீங்க? நல்லா தமிழ்ல தான் பேசணும். இல்ல, தமிழ் என்ன பேசுறீங்க? தமிழ்ல நல்லா விசாரித்தோம், பொழுதுபோக்கா பேசணும். அரசியல் இருந்துச்சுல்ல? அரசியல் வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களா கேட்டாரு. ஆமா. பையன் என்ன பண்றான்? பெங்களூர்ல இருக்கான். இன்னொரு பையன் மெட்ராஸ்ல இருக்கான். இதெல்லாம் சொன்னோம். அவர் பையன் பத்தி பேசி, அவர் பையன், உங்க பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான் அண்ணே, முன்ன விட மாதிரி இல்லை, இப்போ நம்ம பையன் நல்லா இருக்கான், அவன் மகிழ்ச்சியா இருக்கு. கொஞ்சம் ரிசர்வ்டா இருந்தான், இப்ப நல்லா பேசுறான், கலகலப்பா அப்படி ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டார். திரு விஜய் திரு எஸ்ஏசி கூட நல்லா பேசுறாரு கூட சொன்னாரா? அவன் நல்லா, அதான் இறையில கொஞ்சம் சின்ன வருத்தம் இருந்ததை அவர் ஒத்துக்கொண்டார். அதே நேரத்தில் இப்போ ரொம்ப பாசமாக பழகிறாங்கிறது சொன்னார். அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம வேண்டியவங்க வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. அது அரசியல் தாக்கம் தருதா திரு எஸ் ஏ சந்திரசேகருடைய? அரசியல் இல்லாமல் ஒன்றும் இல்லை சார். அரசியலே வேணான்னு இருக்க சாமியாரை கூட அரசியல் பாதிக்கத்தான் செய்யும். கொடையில் டீ குடிக்க போறீங்க, உங்களுக்கு அரசியலே வேணாம்,
10 ரூபாய்க்கு தட்டி 20 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அதில் அரசியல் இருக்கா இல்லையா? பஸ் ஏறிங்க திருச்சிக்கு, முன்னால் வரும்போது 150 ரூபா டிக்கெட் வாங்கினீங்க, இப்போ 500 ரூபா டிக்கெட்டு, அதில் அரசியல் இருக்கா இல்லையா? நான் அரசியலே பேச மாட்டேன் அப்படின்னாலும் அரசியல் உங்களை பாதிக்கத்தான் செய்யும். அரசியல் எல்லாவற்றிலும் இருக்கிறது, அதை ஒப்புக்கொண்டு தான் நாம் விவாதிக்கிறோம். நீங்க கிட்டத்தட்ட தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அளவுக்கு அரசியலில் இருக்கீங்க தமிழ்நாட்டில். அவர் இப்போ அரசியலில் வந்திருக்கிறார். அவருடைய தந்தை ஒரு சிறந்த திரைப்பட இயக்குனர், அவரும் அரசியல் விழிப்புணர்வு கொண்ட ஒரு திரைப்பட. நிச்சயமா நிச்சயமா. நீங்க பேசும்போது திரு விஜயுடைய அரசியல் வியூகங்களை பற்றியும் பேசியிருப்பீங்க. வியூகங்களை பற்றி எப்படிங்க பேசுவோம்? நல்லா விசாரிக்கிறதா, பையன் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான், கடுமையாக உடைக்கிறான், என்னங்க சும்மா ஏதாவது பொழுதுபோக்காக இருக்கிற மாதிரி அரசியல் இருக்காப்லையா, தீவிரமாக இருக்காப்லையா, என்ன பையன்ட்ட நான் நேரில் பழகிறது இல்லை கேட்டேன். இல்லைண்ணே பையன் தீவிரமாக தான் இருக்கிறான், சின்சியராக வேலை பார்க்குறான், அது எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து சாதாரணமாக அவங்க இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா சினிமாக்காரர்கள் வந்தாங்க, ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்களே அவர் வந்தார் இவர் வந்தாரெல்லாம், அதுபோல் 10ஓடு 11 இவர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை கேட்டேன். இல்லை அவர் தீவிரமாக இருக்கிறார் என்பதை அவர் தந்தை சொன்னதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு அந்த கட்சி பக்கம் தான் நெருக்கம் இருக்கா? இந்த கட்சி அந்த கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கு எனக்கு என்னங்க சம்பந்தம்? எனக்கு தொடர்பு இல்லை. செங்கோட்டையன் மட்டும் செங்கோட்டையன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா நண்பர். அதை இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிடுறேனே, ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிற போது ஜெயலலிதாவுடைய மிக நம்பிக்கைக்குரிய முதல் நபராக இருந்தவர் செங்கோட்டையன். இப்போ நாம் பேசிட்டு இருக்க பக்கத்தில் இருக்க கன்னியவரா ஹோட்டல் இருக்கு. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது நான் அங்கே தான் தங்கியிருந்தேன், ஏன்னா ஒரு பாதுகாப்பு கருதி. ஜெயலலிதா பிறந்த நாள் ஜனவரி 30 வந்து கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது. பிப்ரவரி 24 ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள். அந்த ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பொதுக்கூட்டம் தான் அப்போ நடந்துச்சு, 1991 ட்ரிப்ளிகேனில் தேரடி திடல். அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு என்னை அழைப்பதற்கு அப்போ இவர் தான் வந்தார். அவங்களுடைய பொதுச் செயலாளருடைய பேசிட்டு அந்த கூட்டத்தில் நானும் பேசினா நல்லா இருக்கும் முடிவோட அவர் கேட்க வந்தவர். வெளியில் யாருக்கும் அந்த கட்சியில் வேற யாருக்கும் தெரியாது. அப்போ இருந்தே சில முக்கியமான செய்திகள் அந்த அம்மா சொல்லும்போது அவர்கிட்ட சொல்லி அனுப்போம். என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து நான் புரிந்து கொண்டது, அந்த அம்மையாருக்கு அந்த காலகட்டத்தில் மிக மிக நம்பிக்கையாக இருந்தவர் செங்கோட்டையன். அதில் மறுப்பதற்கு இல்லை. அவரும் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் தான். அங்கிருந்து இன்றைய தேதியில் சரியாக இருக்குமானால் 9 தடவை அவர் எம்எல்ஏ இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அவர் மிக கடுமையான உழைப்பாளி எல்லாம் இருந்தார். இப்போ வயது முதிர்வின் காரணமாக கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அவர் அரசியலில் தமிழ்நாட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் அனுபவம் வாய்ந்த விரல் விட்டு என்கின்ற சில தலைவர்களில் அவரும் ஒருவர். அவர் விஜய் பக்கம் போனதுக்கு நீங்க காரணமா? நான் காரணம் இல்லைங்க, இன்னும் பேசவே இல்லை அவர்கிட்ட. அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான், ஆனால் அவர் சேர்ந்ததுக்கு அப்புறம் பேசவே இல்லை. அவரும் என்ன கேட்கல. என்கிட்ட அவர் கேட்டு முடிவு எடுத்திருந்தாருன்னா நான் பேசியிருப்பேன். ஏன் கேட்கலையே, அவர் கேட்கல, நான் எப்படி கேட்க முடியும்? இல்லை, நீங்க திரு சந்திரசேகரை சந்திச்சிருக்கீங்க, திரு செங்கோட்டையன் நெருக்கங்கிறீங்க. ஆமாம், நீங்க விஜய் சார்பா இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன புரியலைங்க. இப்போ உங்க கூட நெருக்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, நான் அதே மாதிரி பண்ணுறேன்னு அர்த்தமா? அல்ல என் கூட நீங்கள் பேசிட்டீங்க, நாளையிலேருந்து நீங்கள் காங்கிரஸ்காரனா சொல்லலாம், அது நியாயமா? நட்பு என்பது எல்லாரையும் இந்த நட்பை தொடர்ந்து கடைபிடிப்பதான் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகு. அதிமுகவில் இருக்கிற போது செங்கோட்டையோட நெருக்கப்படைகிறது அவர் மதியாக இருந்துச்சு. இப்போ அவர் முடிவெடுத்தாலும் அதுக்காக அவர் மாற்றிக்க போகிறதில்ல. இது ஒரு உதாரணம் தான். எல்லா கட்சியிலும் நண்பர்களுக்கு தான் செய்கிறாங்க. யார் இல்லை சொல்லுங்க? விஜய் ஒரு வளர்ந்து வரும் சக்தி தான் இன்னும் நம்புறீங்களா? இன்னும் இல்லை, இன்றல்ல, என்றும் நம்புறேன். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் இருந்து பேட்டி, இது தொடர்பான பேட்டி எடுத்திருக்கோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ தேர்தல் நெருக்கமாக இருக்குது, கரூர் சம்பவம் ஒரு நிச்சயமாக ஒரு பின்னடைவாக இருந்தது, மறுபடியும் அவர் ஒரு எழுச்சி கொண்டு பாண்டிச்சேரி போனார், இப்போ ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரு. அதே வேகத்தோடு தான் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அவருடைய அரசியல் கட்சிக்கு? ரொம்ப சிம்பிள் சார். காலையில் கிழக்கு வெளுத்துச்சுன்னா சூரியன் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது பாமரனுக்கும் புரியும். அதுபோல் அரசியலில் எந்த கட்சி அல்லது எந்த தலைவர் பொதுமக்கள் மத்தியில் விவாத பொருளாக இருக்கிறார்களோ அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்கிற சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பிசிகாக இருக்கட்டும், ஆதரவாகவோ எதிர்வாகவோ ஒருவரை பேசுவது இன்னைக்கு விஜயை பற்றி பேசுகிறாங்கன்னா அவர் பலமாக இருக்கிறார் என்று தான் அர்த்தம். ஆனால் இதே பலம் எப்போதும் நீடிக்குமா? அது நம்ம சொல்ல முடியாது. ஏன் இந்த சந்தேகம்? இல்லை, சந்தேகம் அல்ல, உண்மையை ஒப்புக்கொள்கிறேன். உண்மையை சொன்னால் நீங்கள் சந்தேகம் எடுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? இன்றைய தேதியில் அவர் பலமாக இருக்கிறார், சரி.
இந்த பலத்தை தொடர்ந்து கொண்டு போவதற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காட்டாற்று வெள்ளம் போல இளைஞர் கூட்டம் அவருக்கு பின்னால் இருக்கு. அதை முறைப்படுத்தி வழிபடுத்துவதனால்தான் அது பலன் தரும். ஒருவேளை அதில் அவர் தப்பு பண்ணிட்டார்னா அவரை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு அரசியலே பாதிச்சிடும் சொன்னேன். அந்த அளவுக்கு பெரிய சக்தி பின்னால இருக்குங்கிறது தெரியுது. இன்னும் வழிபடுத்தலங்கிறீங்க. நான் அப்படி எப்ப சொன்னேன்? வழிபடுத்தினால் அப்படின்னு நீங்க சொன்னதுனால கேட்கிறேன். வழிபடுத்தினால்னு கேக்குறீங்க, அது பொதுவான லாஜிக். ஆனா அப்ப அவ வழிபடுத்தலன்னு தானே அர்த்தம். படுத்தணுங்க சொல்றாங்க, படுத்தலைன்னு சொல்லலைங்க. படுத்தவில்லை என்பது வேறு, படுத்தி கொண்டு போகணுங்கிறது வேற. ஆனா இன்னும் வழிபடுத்தணும். அதுக்கு முறிவே கிடையாதுங்க. ஒரே நாள்ல முடிஞ்சிருமா அது? இன்னைக்கு காலைல சாப்பிட்டீங்க, மத்தியானம் பசிக்குமா பசிக்காதா? அப்ப சாப்பிடுவீங்கல்ல. காலையில தான் சாப்பிட்டீங்களா, இப்போ சாப்பிட்டு கேட்பீங்களா? அதே போல ஒரு அரசியல் கட்சியை நெறிப்படுத்துவது, வழிபடுத்துவது அதோட முடிஞ்சு போவதல்ல. தொடர்ந்து அது ஒரு கண்டினியூ ப்ராசஸ். அதே அவர் தொடர்ந்து செய்யணும்னு சொல்றனே ஒழிய அவர் இப்ப செய்யலன்னு சொல்லல. அவர் வந்த வேகம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேகம் அப்படியே தான் இருக்கு. நான் முன்னால சொன்னதுதான் திரும்பியும், வேகம் இருப்பதால் தான் எல்லோருமே அவரை பற்றி பேசுகிறார்கள். தேர்தல் இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் தேர்தல் பணிகளை மும்முரமாக செய்து கொண்டிருக்கின்றன. திமுக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாளே தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக தொடர்ந்து விட்டது. இன்னும் விஜய் கட்சியை பொறுத்தவரை இன்னும் பூத் லெவல் அளவுக்கு கூட இன்னும் தேர்தல் பணிகள் முனைப்பு அடையவில்லை. இதை ஏத்துக்கிறீங்களா சார்? நீங்க சென்னையில் இருக்கவங்களுக்கு இருக்கிற பாதிப்பு என்னன்னு கேட்டா, சென்னை மட்டுமே தமிழ்நாடுன்னு நினைக்கிறீங்க. தமிழ்நாடு என்பது பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய மாநிலம். எங்கோ குக்கிராமத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்கிறது நீங்க புரிந்து கொள்வது சிரமம். நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். முழு நேர அரசியலை சுத்திக்கிட்டு இருக்கிறவனுக்கே கண்டுபிடிக்க முடியல. சென்னை நகரத்துக்குள்ள இருந்து மட்டுமே தமிழ்நாட்டை பார்ப்பது கஷ்டம். தமிழ்நாடு முழுவதும் இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும், சாதாரண பாமரர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை ஏற்படுகிற பாதிப்புகள், அப்பா அவருடைய மனநிலை, இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதை வைத்துக் கொண்டுதான் ஆதரவு எதிர்ப்பு அவன் முடிவெடுப்பான். நீங்க சிறப்பாக பேசிட்டீங்க, பார்க்க அழகா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா நேரமும் ஆதரிச்சிட மாட்டான். பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுவான். இன்றைக்கு யதார்த்தம் தமிழ்நாட்டில் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், வியாபாரிகள் நிம்மதியாக இருக்காங்களா? விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்களா? குறைந்தபட்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறவர்களே அரசு ஊழியர்கள் தான். ஆனால் அந்த அரசு ஊழியர்களே இன்றைக்கு பதட்டத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்த நிலைமை. இந்த நிலைமை இருக்கிற போது இதை மாற்றுவதற்கு அரசாங்கத்திடம் என்ன திட்டம் இருக்கிறது எனக்கு தெரியாது. நீங்க திமுக அரசோடைய குறைகளை சொல்றீங்க. திமுக மத்திய அரசு ரெண்டையும் சேர்த்தே சொல்றேன். பாமர மக்கள் பாதிக்கப்படுது, ரெண்டு அரசுகளும் பாதிக்கப்படுறாங்க. அதை மாற்றுவதற்கு மத்திய அரசு என்ன செய்யுது, மாநில அரசு என்ன செய்யுது, செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வெற்றிகரமா மாறும், மக்களுடைய மனநிலை மாற்ற முடியும், அது இன்றைக்கு சொல்ல முடியாது. ஆனா நீங்க திமுக அரசை குறை சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நான் அதை திரும்பி பதில் கேள்வி கேட்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதான் சார், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கறீங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்கிறேன். அது மாதிரி நான் பதில் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல மாட்டீங்களா? நானும் சொல்ல மாட்டேன். இல்ல, நான் ஆங்கர் சொல்ல மாட்டேன். நீங்க ஆங்கரா இருந்தாலும் நீங்களும் தமிழ்நாட்டு பிரஜை தானங்க. நீங்க என்னுடைய விருந்தினர். நீங்க விருந்தினர் இல்ல, நானும் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இந்த ரெண்டு பேருடைய நோக்கமும் நாட்டு பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வது, அவர்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்குவது. சரியா? நடுநிலை பொழுதுபோக்கா பேசுறோம். நான் நடுநிலையா? ரெண்டு பக்கம் நடுநிலை என்று சொல்வது பச்சை அயோக்கியத்தனம். நடுநிலை ஏது சார்? எவ்வளவு பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். நான் உனக்கு எதிரின்னு சொன்னா அவனை மதிப்பேன், நான் நடுநிலையாளனா மதிக்க மாட்டேன். ஒரு ஆங்கரா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் சார். நடுநிலை என்பது போலின்னு சொல்லிட்டேன் சார். எவ்வளவு மோசமா பேசுறீங்களே. இதுதான் சரி. உண்மையை பேசினா மோசம் நீங்க எடுத்துட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க திமுக அரசை குறை சொல்றீங்கன்னு சொல்றேன் சார். திமுக அரசியல் குறை இருக்கிறதா இல்லையா நீங்க சொல்லுங்கன்னு கேட்கிறேன். நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். இப்ப நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறேன். நீங்க சொல்லிட்டீங்களே, என்னது குறை இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப சொல்லிட்டு அப்ப திரும்பி அது கேக்குறீங்க. அத நான் குறை சொல்றேன். ஏங்க சொல்லிட்டீங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் திரும்பி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பொருள் எனக்கு புரியல. நீங்க அந்த கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க குறை சொல்றீங்க சார். கூட்டணி என்பது தேர்தலுக்கு தான். தயவு செய்து ஊடகவியலாளர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கூட்டணி ஆட்சி என்றால் நீங்க சொல்ற கேள்வி கரெக்ட். வெறும் தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கு தான். இதே கூட்டணி ஆட்சியில் இந்த அமைச்சர்கள் காங்கிரஸ்காரன் 4 பேர் மந்திரியா இருக்கான், கம்யூனிஸ்ட்காரன் 2 பேர் மந்திரியா இருக்கான் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட் என்பது வேற. கூட்டணி ஆட்சியில் இல்லை, கூட்டணி தேர்தலுக்கு தான். அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் நாங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.